நிறைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க திருப்பியும். ஸோ இந்த ஜூன் மாதம் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் நியூ ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்துறாங்கன்னு பார்த்துருவோமா? நம்பர் 1 ஆதார் கார்டுங்க. ஆதார் கார்டு வந்து ஒன் ஆஃப் த இந்தியன் ஐடென்டிட்டி, ரொம்ப முக்கியமான கார்டு. அதோட சேஞ்ச் வந்து நீங்கள் ஜூன் 14th லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து அதில் நேம், அட்ரஸ் இல்லது உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஏதாவது சேஞ்சஸ்னால் நீங்கள் ஆன்லைனில் போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணலாம். ஜூன் 14th தான் லாஸ்ட் டேட். நீங்கள் ஜூன் 14th அப்புறமும் நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து சார்ஜஸ் பிடிக்கப்படும். ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் 25 rupees நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் நீங்க வெளியே சென்டர்ஸ்ல போய் பண்ணலாம். பட் அவங்க வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையான நீங்க யோசிச்சுக்கோங்க. நம்பர் 2 ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இது வந்து நார்மலான பர்சன்ஸே யூஸ் பண்ற ஒரு டெபாசிட் தான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ன்றது. சீனியர் சிட்டிசன்கே பாத்தீங்கன்னா கம்மியா தான் கொடுக்குறாங்க. 7 to 7.5% தான் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுல வந்து என்னன்னா சூரியோதயன்னு ஒரு பேங்க் அது என்ன சொல்லியிருக்குன்னா ஃப்ரம் ஜூன் 1st இருந்து 3 கோடிக்கு கீழே யார் டெபாசிட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 60 பேசிக் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 8.60% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா இனிமேட்டு 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் சூரியோதய பேங்க்ல வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சிருக்கீங்களோ மேலும் தகவலுக்கு பேங்க் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. நம்பர் 3 இபிஎஃப்ஓ, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இது என்னன்னா ஜூன் 1st இருந்து 3.0 இன்ட்ரோடியூஸ் பண்ண போகுது. இனிமேல்ட்டு இபிஎஃப்ஓ ஃபண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இனிமேல்ட்டு ஏடிஎம் கார்டு கொடுத்துட போறாங்க. அதே நேரத்தில் யூபிஐ ஆப்ஸோட டைப் வைக்க போறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஃபண்ட் வித்ட்ராவலும் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 4 இன்கம் டேக்ஸ் பத்தி. இப்போ ஃபார்ம் 16 ஃபார்ம் 16A வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தன்னோட எம்ப்ளாய்க்கு வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 15th ஒரு எம்ப்ளாயர் வந்து தன்னோட எம்ப்ளாய்க்கு இந்த ஃபார்ம்ஸ்லாம் இஷ்யூ பண்ணணும். ஸோ தட் இந்த ஃபார்ம் 16 வச்சுதான் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியும், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இது கொடுத்துட்டோம்னா அவங்களால சீக்கிரமும் ஃபைல் பண்ணலாம்னு. நம்பர் 5 மியூச்சுவல் ஃபண்ட். செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற டைமிங்கை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு. 3 PM ஃபார் ஆஃப்லைன் அண்ட் 7 PM ஃபார் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தினாலும் அது வந்து அடுத்த பிசினஸ் டேவா தான் கால்குலேட் பண்ணோம். நம்பர் 6 ரொம்ப முக்கியமானதுங்க, கிரெடிட் கார்டு. இது இல்லாம இப்போ வந்து லைஃப் ரன் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம எல்லாருக்கும். இது வந்து நான் பேங்க் வைஸ் சொல்றேன். ஃப்ரம் ஜூன் இட்ஸ் ஆல் அப்ளிகேபிள். கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது என்ன சொல்லியிருக்குன்னா கோட்டக் மஹிந்திரா கிரெடிட் கார்டை வந்து இப்போ ஃபியூலு, யூட்டிலிட்டி பில்லு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்காங்க. அதோட இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, A1 டிரான்சாக்ஷன் இல்ல தட் மீன்ஸ் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபீஸ் வில் பி அப்ளிகேபிள் ஃபார் ஃபியூல் எக்ஸ்பென்சஸ். 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்ட் அண்ட் எஜுகேஷனல் ஃபீஸ் வந்து கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்றவங்களுக்கு வந்து 1% ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். இந்த பேங்க்ல வந்து டாடா நியூ இன்ஃபினிட்டி அண்ட் டாடா நியூ பிளஸ் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போல. ஸோ லான்ச் ஆக்சஸ் பாலிசி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் லான்ச் ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க வந்து வவுச்சர் பேசிஸ்ல வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. 3வது பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இது என்ன சொல்லியிருக்குன்னா ஃப்ரம் ஜூன் 20 இருந்து அவங்க வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டாடுவாங்க. எதுனா கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ்ல அந்த ரிவார்ட் மைட் பி ஆஃப் கேஷ் பேக் இல்ல லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அதர் ஸ்பெண்டிங் கேட்டகரிஸ் இருந்தாலுமே அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டாடுவாங்கன்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களா, அதுல இருந்து எது உங்களால வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த பாயிண்ட்ஸை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உடனே சின்ன சின்ன அப்டேட்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.